அடுத்தது ஆஃபிஷியலி நம்ம பர்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, அப்படியே வால்கேனோல இருந்து நெருப்பு ஊத்துற மாதிரி ஊத்திட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். சீரியஸ்லி கடலை செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. அதுவும் ஜேபி பர்கர். ஓகே, ஜேபியில் எப்படி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வருமோ கொஞ்சம் சோமோட சாப்பிட்றேன், கண்டுக்காதீங்க. நேற்று டின்னருக்கும் எங்களுக்கு இதுதான். ஸோ என் ஹஸ்பண்ட் 2 பர்கர் சாப்பிட்டாரு. ஓகே கைஸ், நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ கீழே. பேக்ரவுண்ட் சவுண்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஸோ அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் 3 தான். மேகி சீசனிங், ஒயிட் பெப்பர் ஒரு பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் சிக்கன் கறி பவுடர். ஓகே, இதுதான். முட்டை வந்து வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி இட்ஸ் ஓகே, ஆப்ஷனல். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது பிஸ்னஸாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபியை செஞ்சு நீங்கள் விற்று பாருங்கள். எல்லாரும் உங்கள் கடையை தேடி தான் வருவாங்க. ஏன்னா ஜேபியில் இருக்கிற பர்கர் தான் இந்த ஃப்ளேவர். மற்ற ஸ்டேட்டில் எனக்கு தெரியல, நெகரு சிம்லாலையும் இந்த ஃப்ளேவர் இல்லை. ஓகே, ஜஸ்ட் சிக்கன் பேட்டி இல்லை உடவை பேட்டியை வந்து அவங்க குக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மற்ற அந்த இன்க்ரீடியன்ட் சாசஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஒரு 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 கிக் இருக்காது, ஒரு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்காது. ஸோ திஸ் இஸ் வெரி டெலிஷியஸோட ரெசிபி. வியாபாரம் செய்கிறவங்க நீங்கள் இப்படி செஞ்சு வியாபாரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வியாபாரம் நல்லா போகும். உங்களோட பர்கரை எல்லாரும் தேடி தேடி வந்து வாங்குவாங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் பிஸ்னஸ் பீப்புள் who are going to try this. Okay, bye. It's not a promotion video, but this is my personal experience. இப்போ ஹாட் வெதராக இருக்கிறதுனால இந்த ரோஹிணியோட நன்னாரி ஓகே வாங்கி குடிங்க, பாடியை கூலிங் ஆக்கும். அண்ட் கான்ஸ்டிபேட்டடாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. நான் வந்துட்டு இது தாகத்துக்காக இந்த மாதிரி கலக்கி குடிக்கிறது. இது என்னன்னா ஐஸ் கட்டி கரைஞ்சிருச்சு. ஸோ ஒரு 4 ஐஸ் கட்டி போட்டுட்டு தண்ணி, தென் இந்த நன்னாரியோட நான் நார்மலாக இந்த ப்ளூ பாட்டிலில் ரோஹிணி பிராண்டோட தான் வாங்குவேன். மற்ற பிராண்ட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.